பேரவையில் அங்கம் வகிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக ஐடி விங் மாநில செயலாளருமான டிஆர்பி ராஜா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் என்றும் பாராமல் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை கேவலப்படுத்தும் நோக்கோடு அரை நிர்வாணத்தில் வீடியோ சித்தரித்து வெளியிட்டதன் பெயரில் வேடசந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான விபிபி பரமசிவம் அவர்கள் டிஆர்பி ராஜா அவர்களை கண்டிக்கும் விதமாக ஒரு வீடியோ வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விபிபி பரமசிவம், அதிமுகவினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளருங்க. நேற்றைய தினம் திமுகவினுடைய அதிமேதாவியாக இருக்கிற ஐடி விங் செயலாளர் ராஜாவும் அவருடைய கும்பலும் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், 2 கோடி அதிமுக தொண்டர்களுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைய தமிழகத்தினுடைய மாற்றவிருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் அவருடைய புகைப்படத்தை மிகவும் அசிங்கமாக சித்தரித்து அவர்களுடைய அஃபிஷியல் ஐடி விங் பேஜில், திமுகவினுடைய அந்த ஐடி விங் பேஜில் பதிவிட்டிருக்கிறார்கள். இதற்கு முதல்ல என்னுடைய கடுமையான கண்டனத்தை தனிப்பட்ட முறையில் திரு ராஜா அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு படித்த ஒரு இளைஞர் ஒரு பதவிக்கு வந்திருக்கிறோம், உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகத்தை அதில் நீங்கள் பின்பற்றி இருக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பாங்க, எங்களை போன்று எதிர்க்கட்சியில் எதிரணியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் எதிர்பார்ப்பாங்க. அந்த அடிப்படை அரசியல் நாகரிகத்தை பின்பற்றாத நீங்கள் பகிரங்கமாக பொதுவெளியிலும் சமூக வலைதளத்திலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். ஏன்னா எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு தவறான அரசியலை அடுத்த தலைமுறைக்கு முன்னெடுப்பதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரசியல் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், எவ்வளவு கீழ்த்தரமாக வேண்டுமானாலும் செய்யலாம், பதவியும் பணமும் பெறுவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் நாம் செல்லலாம் என்று அடுத்த தலைமுறை அரசியல்வாதியில் இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் தப்பா வழிகாட்டியிருக்கீங்க. அதற்காகத்தான் இந்த மன்னிப்பை நான் முதல்ல கோரணும்னு விரும்புகிறேன். நீங்கள் போட்டிருந்த அந்த கார்ட்டூனை பார்த்தேன், ரொம்ப மன வலியோடு நாங்கள் அந்த கார்ட்டூனை பார்த்தோம். ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் சித்தரித்து போட்டிருந்தீங்க, உடை இல்லாமல் நீங்கள் சித்தரித்து அவருடைய இதை போட்டிருந்தீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, கீழடியினுடைய முடிவுகளை வெளியிடுவதற்கு வற்புறுத்தாமல் அண்ணன் இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள். மத்திய அரசு எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து தான் நீங்க 39 பேரும் ஜெயிச்சு இன்னைக்கு டெல்லியில போய் உட்காந்து நடுஹால்ல ரசகுல்லா மட்டும் தின்னுட்டு இருக்கீங்க, பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையா அல்லது அண்ணன் எடப்பாடியார் செய்ய வேண்டிய வேலையா? 39 பேரையும் அரை நிர்வாணமாக கார்ட்டூனாக போட்டு நீங்க உங்க இதுல பதிவேற்றிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நியாயமா நடந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இதை கேட்க வேண்டியது யாரு? தமிழ்நாட்டு மக்கள் யாரை இதற்கு நியமித்திருக்கிறார்கள்? திமுகவினுடைய, காங்கிரசினுடைய, உங்கள் கூட்டணியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நியமிச்சிருக்காங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம பழியை தூக்கி அந்த எடப்பாடியார் மீது போடுவது எந்த விதத்திலே நியாயம்? எடப்பாடியார் இந்த கீழடிக்காக இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்று வெளியே கொண்டு வரப்பட வேண்டும், தமிழனுடைய பாரம்பரியம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சி காலத்திலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். கீழடி எக்ஸ்கவேஷன்ல செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பணிகளும் அதிமுக செய்த பணிகள். 2015 கீழடி ஆய்வை தொடங்கி இருக்கிறோம். மத்திய அரசினுடைய உதவியோடு அன்றைக்கு நாங்கள் அதை தொடங்குறோம். 2016 மீண்டும் 2ஆம் கட்ட ஆய்வு, 2017 3ஆம் கட்ட ஆய்வு, 2019 18-19 4ஆம் கட்ட ஆய்வு வரை வருகின்ற பொழுது மத்திய அரசோடு இணைந்து செய்தோம். அந்த 4வது கட்ட ஆய்வுக்கு மத்திய அரசு சரியாக ஒத்துழைப்பு தரவில்லை என்று அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கீழடி ஆய்வை தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை மேற்கொள்ளும், அதற்கான நிதியை நானே தருகிறேன் என்று தந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஒரு பொருள் 2 பொருள் 6000 பொருட்கள் அந்த ஆய்வின் போதுதான் கண்டறியப்பட்டது. 400 ஸ்கொயர் மீட்டருக்கு அங்கே நாங்கள், அதாவது அந்த குழிகளை தோண்டி அதில் இருந்து பொருட்கள் எடுக்கப்பட்டு மொத்தம் 7 ஆய்வு முடிச்சிருக்கோம். 7 கட்டமாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் அத்தனையும் அதிமுக. அதிலே 4வது கட்டத்திலிருந்து தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்தும் என்ற ஆண்மையோடு அன்றைக்கு இருந்த மத்திய அரசு இதே பிஜேபியிடம் சொல்லிவிட்டு செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். உங்களை போல புறவாசல் வழியாக ரைடுக்கு பயந்து 1000 கோடி 10,000 கோடி ஊழல் செய்திருக்கிற திரு ஸ்டாலின் அவருடைய அருமை புதல்வன் உதயநிதியை காப்பாற்றுவதற்காக கொள்ளைப்புறம் வழியாக பிஜேபி சந்திக்கிற கூட்டம் அல்ல அதிமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் செய்திருக்கிற இந்த பணிதான் தமிழர்களுடைய இந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறது. ஒரு ஆய்வகம் கீழடியிலே ஒரு மக்கள் பார்க்கிற அந்த கீழடி அந்த ஆய்வகத்தை அங்கே மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரதுக்கு மட்டும் 21 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கும். 21 கோடி ரூபாய் வச்சு அங்கே அந்த கீழடி ஆய்வகம் அங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைவரும் தமிழர்களுடைய பண்பாட்டை அங்கே தெரிந்து கொள்கிறாருன்னா அந்த எடப்பாடியார் போட்ட திட்டம் அது. இன்னைக்கு கடைசியா நீங்க ஒரு பீத்து இருக்கீங்க.
தமிழ்நாட்டில் உலகத்திற்கு நான் அறிவிக்கிறேன், ஸ்டாலின் ஆகிய நான், எங்கள் திராவிட மாடல் அரசு அறிவிக்கிறது, தமிழர்கள் தான் இரும்பை பயன்படுத்தினார்கள் 5000 ஆண்டுக்கு முன்பு என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். இதிலே மிகப்பெரிய பங்கு திராவிட மாடல் அரசுக்கு உள்ளதுன்னு பீத்திருக்கார் 2023. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன், அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 2021 பிப்ரவரி டு மே அந்த டைம்ல தான் அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரும்பை அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிற அந்த லேபுக்கு அனுப்பிச்சது எடப்பாடியாருடைய அரசு. அங்கே அனுப்பிச்சு இந்த இரும்பினுடைய வயது எவ்வளோ டேட்ஸ் பின்னாடி இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு அந்த மைய புள்ளியாக இருந்தது அதிமுகவும் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசும். இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் கையில வச்சுக்கிட்டு ஏதோ அவங்க ஆட்சியில அவங்க அரசு தான் இந்த இரும்பை தோண்டி எடுத்து மக்களுக்கு காமிச்ச மாதிரி பீத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துலயும் பொய் பொய் பொய். வெறும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த கீழடி விஷயத்துல நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வற்புறுத்தி அந்த முடிவுகளை வெளியிட செய்வதற்கு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் கட்டளையிடுங்க. இல்லை என்று சொன்னால் அந்த 39 பேத்துக்கும் நீ டவுசர் போட்டு கார்ட்டூன் போட்டு உங்க ஐடி விங்ல வெளியே விட்டுங்க. அதை விடுத்து அந்த எடப்பாடியாரை சீண்டி பார்க்க நினைத்தால் அதிமுகவில் இருக்கிற குறிப்பாக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில் இருக்கிற தம்பிமார்களுடைய எதிர்வினையை தாங்குகிற சக்தி உங்கள் ஐடி விங்குக்கும் இருக்காது, உங்கள் தலைமைக்கும் இருக்காது என்பதை எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.